Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். சோ என்ன vlogன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில இருக்கிற முத்துநகர் பீச்சுக்கு தான் போறோம். சோ பீச்சுக்கு போற vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போகிறோம். நானே எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அக்கா பசங்க ஸோ எல்லாருமே போகிறோம். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். யாருக்கெல்லாம் பஸ்ஸில் போகிறது ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோவில் போகணும். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ரெண்டாவது ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் நம்ம பீச்சுக்கு போக முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டுருந்தோம். ஸோ பீச் பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு. முத்துநகர் கடற்கரைன்னு மேலே போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால பீச்சில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படியோ ஆனால் எடுத்தேன். ஸோ எல்லாருமே என்ன தான் பார்த்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். இப்போ வந்து நிறையா புதுசாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ வந்து நிறைய இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ மாடல்லாம் அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்களும் போனோம். நிறைய கடலாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் தூரமாக. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய கூட்டமாக இருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறையா. ஸோ அவங்க பிள்ளைங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. கடைலாம் இருந்துச்சு, நிறைய கடை இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் திங்ஸ்லாம் வாங்கினோம். சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கினோம். ஸோ பாருங்கள் நிறைய கூட்டங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடி வந்து ஐ லவ் தூத்துக்குடின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டாங்க போல். ஸோ நான் அதில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அதில் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ரொம்ப காற்று அடிச்சுதுங்க. பீச்சில் செம்ம காற்று. நல்லா அந்த பீச் மணல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பீச் மணல் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பீச் காற்று ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆனால் கடல் தான் தெரியவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சுல்ல. ஸோ அதனால் கடல் வந்து அவ்வளோவா தெரியவே இல்லை. ஆனால் நாங்கள் போய் கடலில் போய் காலை அணைச்சிட்டு வந்தோம். இதுதான் எங்கள் அக்கா. அது வந்து எங்கள் அக்கா பையன். எங்கள் அம்மா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி நடந்து போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடையை பார்த்தோம். அந்த கடையில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னையே பார்த்துட்டு இருந்தாங்களா. ஸோ அதனால் வீடியோ எடுக்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியோ நான் எடுத்தேன். நீங்கள் எல்லாருமே பீச்சுக்கு போகிற மாதிரிலாம் வீடியோ போடுங்க அப்படிலாம் சொன்னீங்கல்ல, அதனால் எடுத்தேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? பார்த்துட்டு லைக் கொடுத்துருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா. யாருக்கெல்லாம் நைட் டைம் பீச் போகிறது ரொம்ப பிடிக்கும். இங்கே ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ சுண்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ரோல் இருந்துச்சு, மோமோஸ், அதுக்கப்புறம் சோளம், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் தான் வாங்கினோம். ஸோ எனக்கு காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா பசங்களுக்கும் காலிஃப்ளவரே வாங்கிட்டு நாங்கள் ஒரு இடத்துல உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்தோம். நீங்கள் எல்லாருமே பீச்சுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க. குதிரைலாம் இருந்துச்சுங்க, குதிரை சவாரி, அதுக்கப்புறம் சர்க்கேஸ் இருந்துச்சு, அப்புறம் இது ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா ஊஞ்சல் நம்ம விளாட்லாம் அப்படின்னு பார்த்தா ஊஞ்சலில் எல்லாமே சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விளாடலை. ஒரு இடத்துல நம்ம உட்காந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து எல்லாருமே அந்த காலிஃப்ளவரை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா சுண்டல் சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே காலிஃப்ளவர் வந்து சாப்பிட்டோம். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும் இங்கே. சரி ஒரு நாள் தானே பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சண்டே வீக்லி ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த மாதிரி பீச்சு வேறு எங்கேயாச்சும் போய் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் மைண்டு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும்ல. ஸோ அதனால் சொல்லிவிட்டு இந்த தடவை பீச்சுக்கு வந்துட்டோம். பீச் மணல் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் தான் சொன்னேன் கடற்கரைக்கு போவோம், கடற்கரைக்கு போயிட்டு கால் நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வந்து இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா குப்பையாக கிடந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து மீன்லாம் வரும்ல. ஸோ ஒரே மீன் ஸ்மெல்லாக எடுத்துச்சு. முத்துநகர் கடற்கரையில் தானே மீன் எல்லாமே வரும். நிறைய பேருக்கு வீடெலாம் கட்டியிருந்தாங்க அந்த மணலில்.
நாங்களும் கட்டலான்னு பார்த்தா ஆனால் ஈரமாக இல்லை, மணல் கொஞ்சம் ஈரமாகவே இல்லாமல் இருந்துச்சு. நிறைய கூட்டம் ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்துருந்தாங்க, கடற்கரை பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க நிறைய பேர். ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே நான் போயிட்டு காலை நினச்சிட்டேன். வேறு யாருமே கடலுக்குள்ளே வரல, நான் மட்டும்தான் போனேன். போயிட்டு காலை நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் ஸ்மெல்லாக இருந்துச்சோ, அதனால் நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே வந்துட்டேன். அந்த அலையெல்லாம் காமிச்சிருப்பேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் தான் தெரியுது, ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சுல. நான் வீட்டிலேருந்து ஒரு 5 o'clock கிளம்பலான்னு பார்த்தா வீட்டிலேருந்து கிளம்பையே ஒரு 6:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் பீச்சுக்கு வர்றதுக்கு ஒரு 7 o'clock மேலே ஆகிடுச்சா. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஆனால் நைட் டைம் பீச்சுக்கு வர்றது ஒரு ஜாலியாக தான் இருக்கும், நல்லா. அது ஒரு வேறு ஒரு மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்துட்டோம். சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா டைம் ஒரு 8:30 ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படினாலும் 9:30 ஆயிரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச் பக்கத்துலேயே இன்னொரு இடமும் இருக்குல்ல. ஸோ அங்கே சர்க்கேஸு அப்புறம் ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா. ஸோ அங்கெல்லாம் நான் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தேன். ஆனால் ஊஞ்சல் தான் ஆடலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் ஊஞ்சல் மட்டும்தான் ஆட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு எப்படி ஆட முடியும்னு சொல்லிட்டு நான் ஊஞ்சல் மட்டும் ஆடலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பீச்சை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு 9:30 ஆயிரும் சொல்லிட்டு. ஆனால் நான் இங்கே நின்றுலாம் ஃபோட்டோ எடுத்தேங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், புதுசாக இருந்துச்சு, நல்லா கிரவுண்டு மாதிரி நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பீச் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னால் முடிஞ்ச வர இந்த கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட்டு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பீச் வீடியோ கேட்டதுனால நான் இந்த பீச் வீடியோ எடுத்தேன். அதுவும் நைட் டைம் எடுத்திருக்கேன். பகல் டைம்னால் கடற்கரையெல்லாம் தெரியும். ஸோ பகல் டைம் வர முடியல, அதனால் நைட் டைம் வர வேண்டியதாச்சு. பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இது எப்படி சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஃபேமிலியோட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோவில் தான் திரும்ப நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஸோ அதனால் ஷேர் ஆட்டோவில் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்புறம் பஸ் பிடிச்சி தான் நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த கிளிப்பை நான் எடுக்கலை. கொஞ்சம் ரொம்பவே டயர்டாயிட்டு. நம்ம வெளியே எங்கேயாவது போனாலே டயர்டாயிடுமா. ஸோ அதே மாதிரி தான் டயர்டாயிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றதுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் ஏறி பஸ்ஸுக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இந்த பஸ்ஸில் போகிறதுனாலே ஒரு இது தானே, கொஞ்சம் சில டைம் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், சில டைம் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த பஸ்ஸு ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கியாச்சு சாப்பிட்டுட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.